குவாலியன்ல நடைபெற்ற முதல் T20 போட்டியில வருண் சக்கரவர்த்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெற்று விளையாடி பல சாதனைகளை தனக்கு சொந்தமாக்கியிருக்காரு. அதை பற்றிய முழுமையாக காணலாம். கிரிக்கெட்ல திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது கிடையாது. அப்படி கிடைத்தாலுமே ஒரு சில போட்டிகள்ல மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகு பல ஆண்டுகள் அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க. தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால்தான் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும். அந்த வகையில IPL தொடர் மூலமாக இந்திய அணியில இடம் பிடித்தவர் தான் சுழல் ஜாம்பவானான நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கள் 2021 ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான T20 போட்டியின் மூலமாக T20 கிரிக்கெட்ல அறிமுகமானார். ஆனா இதுவரையிலுமே ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமாகல. கடைசியாக 2021ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்திற்கு எதிராக துபாயில நடைபெற்ற T20 கோப்பையில இடம்பெற்று விளையாடினார். இதுல 3 ஓவர்கள் வீசி 15 ரன்கள் கொடுத்தாரு. ஆனா ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேசத்திற்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கு இந்தியா இடம்பெற்றிருந்தது. ஆனா பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்காமல் பெஞ்ச்ல உட்கார வைக்கப்படுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா டீம் இந்தியா அப்படி செய்யல. அவருக்கு பிளேயிங் லெவன்ல விளையாட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. குவாலியன்ல நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் T20ல அவர் 4 ஓவர்கள் வீசி 3 முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனையுமே படைச்சிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தொடர்ந்து இந்திய அணியில விளையாட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. மேலும் முதல் போட்டிக்கும் இரண்டாவது போட்டிக்குமே 11 அணில 2 மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக ஒரு செய்தி அண்மையில வெளியாச்சு. கூடிய விரைவில் இரண்டாவது T20 போட்டிக்கான 11 அணியை நம்ம கம்பீர் அவர்கள் அறிவிப்பார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.